வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 10 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தாஷியாங்கு மற்றும் சூஃபாட் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் மசக் சுமானி எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜோரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பர்தா, இருளியா, கொராகா, ஏரவா மற்றும் கோலி. ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென் மற்றும் கோபிநாத் கோல்ரலி 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. லிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை சட்டம் உருவாக்கும் நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. பிரிவு 371 ஜேல ஹைதராபாத் கர்நாடகா பகுதிக்கான சிறப்பு அந்தஸ்து சொல்லியிருக்காங்க. கோர்னெலியா சொரோப்ஜி இந்தியாவுடைய முதல் பெண் வழக்கறிஞர். கோண்ட் எழுச்சி 1837ல இருந்து 56 வரைக்கும் சக்ரா பிசோய் மற்றும் சக்ரா பிசோய் தலைமையில ஒடிசால நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பாரத் ரங் மகோத்சவ், சிப்சி, ஜகானி குராவ். இன்னைக்கான திட்டம் தேசிய மீனவர் நலன் திட்டம் 1992ஆம் ஆண்டு வேளாண் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஏகலவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளி திட்டம் 1997 பழங்குடியினர் அமைச்சகம். அந்தியோதய அன்னா யோஜனா திட்டம் 2000ஆம் ஆண்டு நுகர்வோர் உணவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம். நெமிபியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார்? நெடும்போ நந்தி. 2024 டர்னர் பரிசை வென்றவர் யார்? ஜஸ்லின் கவுர். ஹோட்டல்கள் மற்றும் பொது இடங்களில் மாட்டு இறைச்சி சாப்பிடுவதை எந்த மாநிலம் தடை செய்துள்ளது? அசாம். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சின்பாக்ஸ் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது? கம்போடியா. ஆசியா மற்றும் பசிபிக் 2024க்கான ISSA பயிற்சி விருதை வென்ற நாடு எது? இந்தியா. ஒடிசா மாநிலம் 75வது குடியரசு தின அணிவகுப்புல முதல் பரிசு வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம 5வது தேசிய நீர்வீழ்ச்சியில் சிறந்த மாநில விருது வாங்கியிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநில விருது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேச சமூகத்தால் நிர்வகிக்கப்படும் இயற்கை விவசாய திட்டத்துக்கு மனிதநேயத்திற்கான குல்பன்கன் பரிசு கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் பிரதமர் சொந்த திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் மாநிலம். கேரள சுற்றுலா PATA தங்க விருது வாங்கியிருக்கு. மேற்கு வங்காளத்தை பாரம்பரிய சுற்றுலா தலமாக அறிவிக்கும் அமைப்பு எது? யுனெஸ்கோ. வெஸ்ட் பெங்கால் மாநிலம் அதாவது மேற்கு வங்காளம் சட்டமேலவை ரீசெண்டா உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் சஸ்திய சதி திட்டம், துவார் ரேஷன் திட்டம், அப்புறம் யோகஸ்ரீ திட்டம், அபரிஜித மசோதா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மக்கள் பல்வேறு பதிவேட்டை வெளியிட்ட முதல் மெட்ரோ நகரம் கொல்கத்தா. எந்த நாள் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி. நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். செய்திகளில் பார்த்த புனட் சாங்சு 2 நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? பூட்டான். இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த புனர்ஷாங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சாங்சுன்னு சொல்லக்கூடிய நீர்மின் திட்டத்தை இந்தியா நாடும் பூட்டான் நாடும் சேர்ந்து கட்டுறாங்க. ப்ராஜெக்ட் லைன் 2047 திட்டம் 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் HHC ஸ்லக்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரதான மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நீலக்குறிஞ்சி பூவுடைய அறிவியல் பேர் ஸ்ட்ராம்பிலியண்டஸ் குந்தியானா. சண்டிபுரா கடுமையான வைரஸ் முளைக்காய்ச்சல் மணந்து ஏக்கரால பரவுது. சித்தேஸ்வரி கோயில் திரிபுரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பைனார் விண்வெளி திட்டம் ஆஸ்திரேலியா நாட்டில் அமைஞ்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு 20வது ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் நடத்தும் இந்திய மாநிலம் எது? புதுடெல்லி. 20வது ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் அது நியூ டெல்லியில் நடக்க போகுது.
பீகார்ல வந்துட்டு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 நடக்க போகுது. ஒய் பாரத் மேட்டர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்ம இந்தியாவோட எஸ் ஜெய்சங்கர். எஸ் ஜெய்சங்கர். பீம்சிங் இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. தருண் ஜுக் மோடியின் ஆட்சி வெற்றி. கல்பனா சங்கர் விஞ்ஞானி தொழிலதிபர். டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி தமிழகத்தில் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம். பாப் உட்வர்ட் போர். ஸ்ரீராம் சௌலிய நண்பர்கள் இந்தியாவின் நெருங்கிய மூலப பங்காளிகள். தேவேந்திர குமார் தோதாவத் மா அம்மா. ராமச்சந்திர குகா இயற்கையுடன் பேசுதல். இந்திய சுற்றுச்சூழல் வாதத்தின் தோற்றம். ஹோட்டாக்கி வம்சம் எந்த நாட்டை சேர்ந்தது? ஹோட்டாக்கின்னு சொல்லக்கூடிய வம்சம் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தது.